కోకోలి నత్తల నుండి సంగ్రహించిన PAS ఆధారంగా తయారు చేయబడిన ప్రతిభా బయోటెక్ వారి ఏకైక అంతర్జాతీయ ఫర్టిలైజర్ కోకోలి. ఇది నేల యొక్క pH ని స్థిరీకరించి కార్బన్ శాతాన్ని పెంచడమే కాకుండా మొక్కలకు కావలసిన నత్రజని, భాస్వరం, పొటాషియం మరియు అన్ని రకాల మైక్రో న్యూట్రియంట్స్ కలిగిన శక్తివంతమైన ఫర్టిలైజర్ కోకోలి. ప్రతిభా బయోటెక్, ரைతుல பாலிட்ட ஆத்மபந்து. அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் செய்தித்துறைக்கு வரவேற்கிறோம். மிளகாய், தக்காளி மற்றும் இதர காய்கறி பயிர்களில் பின்பற்ற வேண்டிய தகவல்கள் மற்றும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை பற்றி இன்று விவாதிப்போம். முதலாவதாக ONVA முறையில் நாட்காட்டி எந்த பயிர், எந்த நிலையில், எந்த உரம், எந்த அளவு, இதையெல்லாம் விரிவாக காலண்டரில் சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்காட்டி தயாரிப்பதில் மிகவும் கடினமாக உழைக்கப்பட்டு திருத்தங்கள் செய்து முழுமையான மற்றும் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்காட்டியை பின்பற்றினால் அதிக மகசூல் கிடைக்கும். எந்த வகையான பூச்சிகளும் பெரும்பாலும் வராது. மேலும் வந்தாலும் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இந்த முறையை பயன்படுத்தாமல் உங்கள் சொந்த முறைகளை பயன்படுத்துங்கள். அல்லது டீலர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது என்னை அழைப்பது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. முதலாவதாக உர மேலாண்மை மிகவும் முக்கியமானது. அதை நடைமுறைப்படுத்துவது அவசியம். இரண்டாவது, ONVA முறையை பின்பற்றி விவசாயிகள் மற்ற முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுடன் போட்டியிடக்கூடாது. செடியின் உயரம் அதிகரித்தால் மகசூல் குறையும் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன். அதனால் பக்கத்து விவசாயியை பார்த்து உயரத்தை பார்த்து ONVA காலண்டர் முறையை விட்டுவிட்டு மீண்டும் யூரியாவை அதிகமாக எடுத்து உயரத்தை கூட்டினால் விளைச்சல் குறையும். அதிக அளவு நைட்ரஜன் கொடுப்பதன் மூலம் மீதமுள்ள ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கும் என்பதை விவசாயிகளாகிய நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் நைட்ரஜன் மற்ற தனிமங்களை அடைய அனுமதிக்காது. அதனால்தான் சிந்தனையுடன் கொடுக்க வேண்டும். எனவே நைட்ரஜனை சிந்தனையுடன் பயன்படுத்த வேண்டும். தெரியாமலேயே உயரத்தை அதிகரிக்கிறார்கள். உயரம் அதிகரிப்பதால் விளைச்சல் குறையும். ஏனெனில் ஊட்டச்சத்துக்கள் தாவரம் ஊட்டச்சத்துக்களை நன்றாக உறிஞ்சாது. தாவரங்களிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் எடுக்கப்பட்டாலும் அவை தாவரத்தின் உயிரி செயல்முறைகளில் ஈடுபடாது. அதிகப்படியான நைட்ரஜனை கொடுப்பதன் மூலம் இவை அனைத்தும் நிகழ்கின்றன. எனவே இதை மனதில் வைத்து யூரியாவை அதிக அளவில் கொடுக்க வேண்டாம். உன்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறேன், நாம் நெல்லுக்காக அறுவடை செய்கிறோம், புல்லுக்காக அல்ல. இவை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றவருடன் போட்டியிடுவதற்காக பயிரின் ஓரத்துக்காகவோ அதிக பசுமைக்காகவோ யூரியாவை கொடுக்கக்கூடாது. இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். பல விவசாயிகள் நான் குறிப்பிட்டது போல் ஆரம்ப கட்டத்தில் சிறிய அளவிலான பொட்டாசியம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தெளிக்கும் முறையை மாற்ற வேண்டும். முறையை மாற்றுவது நல்ல பலனை தரும், ஆனால் அதே வழியில் செய்ய வேண்டாம். இறுதி கட்டத்தில் பொட்டாசியத்தை பயன்படுத்த உங்கள் மனதிலும் இதயத்திலும் உறுதியாக இருப்பீர்கள். எனவே முதல் 2 நிலைகளை தவிர இந்த பொட்டாசியம் கடைசி கட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இலைகள், முளைகளின் எரிந்த தோற்றம் எந்த பூச்சி அல்லது நோய் காரணமாக இல்லை, ஆனால் பொட்டாசியம் குறைபாடு ஆகும். எனவே முதல் 2 நிலைகளில் பொட்டாசியம் கொடுக்கப்பட வேண்டும். பல விவசாயிகள் இதை செய்வதில்லை. கடைசி கட்டத்தில் மட்டுமே பொட்டாசியத்தை பயன்படுத்துகிறார்கள். நான் சொன்னது போல் ஆலையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அனைத்தும் 16 அடிப்படை கூறுகளும் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மாநிலத்தில் குறைவாகவும் மற்றொரு மாநிலத்தில் அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் 16 அடிப்படை கூறுகள் அவசியமாகும். அவற்றில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய 3 தனிமங்களும்
இலவசமாக கிடைக்கின்றன. மீதமுள்ள 13 அடிப்படை அதற்கு மேலே இருந்து கொடுக்க வேண்டும். நான் கொடுத்த நாள்காட்டி எல்லோருக்குமானது. மண்ணை சோதித்த பிறகு ஏதேனும் தனிமம் குறைபாடு அல்லது அதிகமாக இருந்தால் அந்த தனிமத்தின் குறைபாட்டை ஈடு செய்யவும், இல்லாவிட்டால் நாட்காட்டி கொடுத்துள்ளேன். அதன்படி செய்யுங்கள். ஒரு விஷயம் என்னவென்றால், பல விவசாயிகள் மெக்னீசியம் சல்பேட்டை விட்டு விடுகிறார்கள். இதை செய்யாதே. விட்டு செல்வது என்பது அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. அது தவறு. அவருக்கு வழங்க வேண்டும். இல்லை, பச்சையாக இருக்க நைட்ரஜன் இன்றியமையாதது. மக்னீசியம் சல்பேட் சமமாக இருப்பது அவசியம். இந்த 2 பொருட்களும் இருக்க வேண்டும். மெக்னீசியம் சல்பேட் குறைபாடு இருந்தால் இலைகளின் பச்சைத்தன்மை மிக குறைவாக இருக்கும். இதன் காரணமாக இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். முதல் 2 நிலைகளில் மெக்னீசியம் சல்பேட் கொடுக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு விவசாயிகள் மனதிலும் கொள்ள வேண்டும். பல விவசாயிகள் இதையெல்லாம் செய்யாமல் சொந்த முறையை பின்பற்றி விவசாயம் செய்வதால் லாபம் கிடைக்காது. மீண்டும், அவர் எனது முறையை கடைபிடிப்பதில்லை, அதிக ஆர்வம் காட்டவில்லை. நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியதில்லை. 1 ஏக்கரில் 1 வருடத்திற்கு இந்த முறையை முயற்சிக்கவும். அதன் பிறகு உங்கள் நிலத்தில் பயிர் மற்றும் விளைச்சலை பாருங்கள். எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை அப்படியே அறிவுரை கூறுகிறேன். அது யாரையும் வற்புறுத்தவில்லை. நில சுத்தகரிப்பு குறித்த காணொளியை ஆயிரக்கணக்கானோர் பார்த்திருந்துள்ளனர். எல்லோரும் அதை விரும்பினர். ஆனால் இறுதியில் 10% பேர் கூட அந்த முறையை பின்பற்றவில்லை. ஏனென்றால் எல்லோரும் சோம்பேறிகளாக உள்ளன. இந்த விஷயத்தில் 1 ஏக்கருக்கு 500 கிலோ கால்நடை உரம் வழங்க முடியாதவர்கள் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? எனவே பேச நான் தயங்கவில்லை. 1 ஏக்கருக்கு 500 கிலோ கால்நடை இட முடியாத ஒருவர் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? ரசாயன உரம் வாங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லது வியாபாரிகளை அழைத்து ஆட்டோவில் ரசாயன உரத்தை தன் பண்ணைக்கு கொண்டு வர முயற்சி செய்வோர் அது எளிமையானது. ஆனால் 500 கிலோ மாட்டு சாணம், கால்நடை உரம், கரிம உரம், உயிரி கட்டுப்படுத்திகளை வழங்குவது கடினமாகி வருகிறது. நிலம் கொடுத்தால் நிலம் நன்றாக இருக்கும், வயல் காக்கப்படும். இப்படி சொல்லியும் விவசாயிகளுக்கு கஷ்டம். பயிரை விதைத்துவிட்டு கூப்பிட்டால் வேரழுகள், தண்டு அழுகல் என்று சொல்வார்கள். உங்கள் பண்ணையில் நுண்ணுயிரிகள் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. இவற்றை மீண்டும் வழங்க வேண்டும். இதை செய்ய விவசாயி இந்த முறை மூலம் செய்ய வேண்டும். நுண்ணுயிரிகளை வழங்குவதன் மூலம் அவற்றின் உணவு உங்கள் மண்ணில் இருக்க வேண்டும். இந்த முறை மூலம் மட்டுமே அவற்றின் உணவுகளை நீங்கள் மண்ணில் இருக்க வேண்டும். இந்த முறையில் ஒரு சிக்கல் உள்ளது. மேலும் எளிதான வழி என்று கேட்கிறார்கள். நுண்ணுயிரிகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எது என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன். எங்களது தயாரிப்பாளர்கள் எப்படி பயன்படுத்துவது, இதெல்லாம் ஒரு முறை இருக்கிறது. அவ்வாறு பயன்படுத்தும் விவசாயிகள் மட்டுமே இந்த முறையை பின்பற்ற வேண்டும். வியாபார கண்ணோட்டத்தில் பார்க்கும் விவசாயிகள் எந்த பயனும் இல்லாத கொள்முதலை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். பல ஆண்டுகளாக டிராகோடர்மா விரிடி மற்றும் சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கைவிடப்பட்டது. இதற்கு நிறுவனத்தின் பரிந்துரைகள், துறைகளுடனான தொடர்பு முறையை கடைபிடிப்பதன் மூலம் கடந்த 6 ஆண்டுகளாக இம்முறையை பின்பற்றி வரும் விவசாயிகள் நல்ல பலன்களை பெற்று வருகின்றன. 3 வருடங்கள் கழித்து நல்ல லாபம் கிடைக்கும். ஓராண்டு மட்டும் செய்தால் கடந்த ஆண்டுகளை விட நிலம் சிறப்பாக இருக்காது. நீங்கள் இதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும். விதைப்பதற்கு முன் அனைத்து உரங்களையும் முடிந்தவரை மண்ணில் பயன்படுத்த வேண்டும். இதை செய்வது அவசியம். நீங்கள் தரையில் ஆழமாக தோண்டி மண்ணை திருப்பி உலர்த்துவதன் மூலம் அதை உயிரற்றதாக ஆக்குவீர்கள். இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. 8 அங்குலத்திற்கு மேல் உழ வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேல் உழுவது தீங்கு விளைவிக்கும். மிக ஆழமாக உழுவதால், அதாவது 1 படிக்கு மேல் உழுவதால் உள்ளே இருக்கும் மண் வெளியே எடுக்கப்படுகிறது. இது தவிர உர மேலாண்மை முறையை முறையாக பின்பற்றவும். தயவு செய்து அதிக உயரம், அதிக இலைகள் மற்றும் அதிக பசுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள்.
முக்கியமாக நைட்ரஜனை அதிகம் கொடுக்கக்கூடாது. அது மற்ற உறுப்புகளை தடுக்கிறது. இதன் காரணமாக தாவரங்கள் விரைவில் நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. எனவே நிலத்தை தூய்மைப்படுத்துங்கள். இவை அனைத்தும் உர மேலாண்மை பற்றிய கருத்துக்கள். இப்போது கிட் மேலாண் முறையை பற்றி கருத்து தெரிவிக்கவும். முக்கியமாக நோய் மிகவும் கடினமான பிரச்சனை. மிளகாய் மற்றும் பிற காய்கறி பயிர்கள் பற்றி இந்த தலைப்பில் ஒரு வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். பச்சை பூச்சிகள், வெள்ளை பூச்சிகள், ஒட்டு பூச்சிகள், கரும்புலிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என அனைத்து சாறு உறிஞ்சும் போதும் இலைகளின் துளைக்குள் நுழைந்து சாறு உறிஞ்சுவது நோய் வருவதற்கான முதல் காரணமாக பார்க்கப்படுகிறது. இதை செய்யும்போது விஷயத்தை வெளியிடுகிறார்கள். எந்த சாற்றை வெளியிடுகின்றன? இதனால் அந்த நச்சுக்களால் இலைகள் பச்சை நிறமாக மாறும். அந்த கிட் அனைத்தும் கடிதங்களால் மூடப்பட்டிருக்கும். ONVA முறையில் நாட்காட்டி எந்த பயிர், எந்த நிலையில், எந்த உரம், எந்த அளவு, இதையெல்லாம் விரிவாக காலண்டரில் சொல்லியிருக்கிறேன். இலைகளில் நடக்க வேண்டிய ரசாயன வேலை நிறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக இலைகள் சுருண்டுவிடும். சாறு உறிஞ்சுவதால் இலைகள் ஓரளவு சுருண்டுவிடும். நச்சு பொருட்களின் வெளியீடு காரணமாக அவை முற்றிலும் மூடப்பட்டிருக்கும். ஒளிச்சேர்க்கை போன்ற இலைகளில் நடக்கும் ரசாயன வேலைகள் முற்றிலும் நின்றுவிடும். இந்த வழியில் இலைகள் மூடப்பட்டிருக்கும். இது போன்ற சமயங்களில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு சில பூச்சிகள்தான் இருக்கும், எதுவும் நடக்க வேண்டும். ஆனால் இப்படி செய்வதால் நம் பயிருக்கு தெளித்தலும் பக்கத்து பயிரிலிருந்து பூச்சிகள் இங்கு வந்துவிடும் என்ற சிக்கல் உள்ளது. இதன் காரணமாக தெளித்தல் பல முறை செய்ய வேண்டும். முதல் முறை குறைந்த அளவு தெளித்த பிறகு, இரண்டாவது முறை 4 நாட்களுக்கு பிறகு தெளித்த பிறகு பலனை பார்க்க முடியாது. காரணம், முதலில் தெளித்த பிறகு பூச்சிக்கொல்லி எச்சங்கள் இலைகளில் இருக்கும். அது வெளியே வர நேரம் எடுக்கும். இந்த எச்சம் இலைகளில் இருந்தால் இரண்டாவது முறை தெளித்தால் பாதிக்கப்படாது. இதனால் ஆளை வட்டி கொடுக்காது அல்லது எதிர்வினையாற்றாது. இதன் காரணமாக நாங்கள் வியாபாரி அல்லது நிறுவனத்தை குறை கூறுகிறோம். முதல் முறையாக தெளித்த பிறகு அந்த இரசாயன பொருட்கள் இலைகளில் எஞ்சி இருப்பதால் ஆளை எதிர்வினையாற்றாது, அதை உறிஞ்சாது. அந்த நேரத்தில் தொடர்பு முறை காரணமாக பூச்சிகள் இறக்கின்றன. தொடர்பு இல்லாதவர்கள் இலைகளில் அழைக்கப்படுகிறது. அது வேலை செய்யாது. இப்போதெல்லாம் அனைத்து பூச்சிக்கொல்லிகளும் முறையானவை. அதாவது விஷம் கலந்த உணவை உட்கொள்வதால் பூச்சிகள் இறக்கின்றன. அது நடக்க அதை தாவரங்கள் எடுக்க வேண்டும். ONVA முறையில் நாட்காட்டி எந்த பயிர், எந்த நிலையில், எந்த உரம், எந்த அளவு, இதையெல்லாம் விரிவாக காலண்டரில் சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்காட்டி தயாரிப்பதில் மிகவும் கடினமாக உழைக்கப்பட்டு திருத்தங்கள் செய்து முழுமையான மற்றும் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்காட்டியை பின்பற்றினால் அதிக மகசூல் கிடைக்கும். பூச்சிக்கொல்லி எச்சங்கள் ஏற்கனவே இலைகளில் இருப்பதால் உறிஞ்சுதல் ஏற்படாது. தாவரத்திலிருந்து இந்த எச்சத்தை அகற்ற நாங்கள் அதற்கு புள்ளியை தெளிக்க வேண்டும். பின்னர் இலைகளில் எஞ்சியிருக்கும் இரசாயன எச்சங்கள் மற்றும் இலைகளில் மீதமுள்ள சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஆகியவற்றால் இலைகளின் pH மாறுகிறது. இதன் பொருள் வெப்பத்தின் தீவிரம் மாறுபடும். இதன் காரணமாக இரசாயன எதிர்வினை மெதுவாக நிகழ்கிறது. உங்கள் நிலம் மற்றும் நீர் மாசுபடுவதை நடுநிலையாக்க நீங்கள் கொக்கோலியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தெளிப்பதற்கு 1 கிலோ கொக்கோ, அதனுடன் பம்பர் என்ற பெயரில் எங்கள் நிறுவனத்திலிருந்து கிடைக்கும் 100 கிராம் புஸ்விக் அமிலம், அதில்
250 மில்லி எடுத்துக்கொள்வதன் மூலம் அதில் 100 கிராம் புல்விக் அமிலம் உள்ளது. அதை தெளிக்கவும். வேறு எதையும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த புல்விக் அமிலத்தின் காரணமாக இலைகளின் எச்சங்கள் வெளியிடுகின்றன. இது ஆலைக்கு நல்லது. மீண்டும் நாம் பூச்சிக்கொல்லிகளையோ அல்லது பிற மருந்துகளையோ தெளிக்கும் போது செடிகள் அவற்றை உறிஞ்சி பயன்படுத்துகிறது. அதனால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன். மிளகாய் மற்றும் பிற பயிர்களில் பூச்சிக்கொல்லியை தெளிப்பது 5 நாட்களுக்கு ஒருமுறை அல்லது 7 நாட்களுக்கு ஒருமுறை என அடிக்கடி செய்யப்படுகிறது. ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அல்லது மருந்துகளை தெளிப்பதன் மூலம் அவற்றின் எச்சங்கள் செடிகள் தாங்கிவிடுகின்றன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதன் காரணமாக மற்ற தெளிப்பு மருந்துகள் வேலை செய்யாது. அதாவது நமது தாவரங்களின் சதவீதம் கொடுக்கவில்லை, அவை பதிலளிக்கவும் இல்லை. இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு துடைப்புக்கு இடையிலும் புல்விக் அமிலத்தை தெளிப்பதன் மூலம் எச்சத்தை அகற்றுவோம். இதனுடன் 1 கிலோ கொக்கோலியை தெளிப்பதன் மூலம் இலைக்கருகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை பெறுகின்றன. தெளிக்கும் போது இடையில் பலமுறை தெளித்தால் நிவாரணம் கிடைக்கும். இது நல்ல பலனை தரும். தெளிக்கும் முறையை மாற்ற வேண்டும். முறையை மாற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். தெளிக்கும் முறையை பற்றி நான் சொன்னேன். இலைகள் இந்த பக்கத்தில் இருக்கும்போது இலைக்கு மேலே ஒரு வலுவான அடுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு இலையை உடைத்தால் மேலே ஒரு அடுக்கு உள்ளது. அகற்றும்போது உள்பகுதி தெரியும். இது இலைக்கு கீழே இல்லை. சூரிய ஒளி, குளிர் ஒளி மற்றும் மழையிலிருந்து இலைகளை பாதுகாப்பதால் இது மேலே உள்ளது. இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. மேல் பகுதியில் உள்ள துளைகள் சிறியதாகவும் குறைந்த எண்ணிக்கையிலும் இருக்கும். தெளிக்கும் போது மேல் பகுதி இலைகளின் அடிப்பகுதியில் மேலும் மேலும் பெரிய துளைகள் இருக்கும். அதனால்தான் உறிஞ்சும் பூச்சிகள் அல்லது மற்ற வகை பூச்சிகள் போன்ற எந்த பூச்சிகளாக இருந்தாலும் இலைகளின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் பூச்சிகள் அங்கிருந்து எளிதில் சாற்றை உறிஞ்சும். நாம் எவ்வளவு தெளித்தாலும் அதில் 90% மேல் தெளிக்கப்படுகிறது. ஆனால் நான் சொன்னது போல் அந்த முறையை அவர் பவர் ஸ்ப்ரேவாக இருந்தால் 45 டிகிரியில் தெளிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஆனால் பவர் ஸ்ப்ரேவாக இருந்தால் அதன் மூலம் தெளிப்பதன் மூலம் இலைகள் நன்றாக அசைப்பதன் மூலம் 60% இலைகள் அடையும். இந்த முறையை 4-5 முறை பயன்படுத்தவும் நல்ல பலன்களை பெறுவீர்கள். தெளிக்கும் அனைத்து விவசாயிகளும் கீழிருந்து மேல் வரைக்கும் 45 டிகிரியில் தெளிக்கவும். இதை 4-5 முறை செய்ய சொல்லுங்கள். இதற்கு பிறகு முடிவுகளை பார்க்கவும். மேலே இருந்து தெளிக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் எங்கள் முறையை பயன்படுத்தி தெளிக்கப்பட்ட பயிர்களை ஒப்பிடுக. நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசத்தை காண்பீர்கள். ஏனெனில் இலைகள் கீழே இருந்து அதிகமாக உறிஞ்சும். ஏனெனில் துளைகள் கீழே மேலும் பெரியதாக இருக்கும். இதன் காரணமாக கீழே உள்ள துளைகள் அதிக மருந்தை உறிஞ்சிவிடும். எனவே கீழே இருந்து மேலே தெளிக்கவும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்கு பிறகு சுவடு உலோகங்களின் தாமிரம், குளோரின் மற்றும் 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களில் கந்தகம், குளோரின் இந்த 3ஐயும் சேர்த்து பூச்சி மருந்துகளுடன் சேர்த்து தெளிக்கும் போது தாவரத்தின் நோயை தடுக்கும் சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் நோய்கள் உண்டாக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழிக்கிறது. கந்தகத்தின் மகத்துவம் என்னவென்றால் பாக்டீரியா மற்றும் வைரசுகளை தவிர சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் அது கொல்லும். இந்த கந்தகத்தை 300 கிராம் மட்டுமே பயன்படுத்தவும். தெளிக்கும் கரைசலில் கலந்து தெளிப்பதன் மூலம் பூச்சிகள் சுவாச செயல்பாட்டில் அடைப்பு ஏற்பட்டு இறக்கின்றன. பூச்சிகளால் சுவாசிக்க முடியவில்லை. அதனால் அவை அசையாமல் இருக்கும்.
அதன் பிறகு நாம் செய்யும் தெளித்தால் நல்ல பலனை தரும் மற்றும் பூச்சிகள் முற்றிலும் இறந்துவிடும். எனவே இது கந்தகத்தை பற்றியது. இப்போது செம்பு மற்றும் குளோரின் பற்றி சொல்கிறேன். பல விவசாயிகள் குளோரினுக்கு ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்த நினைக்கிறார்கள். இதை செய்யாதீர்கள். பக்க விளைவுகள் உள்ளன. ஆனால் குளோரின் மற்றும் பொட்டாசியம் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் MOHP அல்லது கேஷியல் ஆகியவற்றை பயன்படுத்தினால் அது பாதுகாப்பானது. MOHP இன் கலவையை கொடுங்கள். அதுதான் மியூரேட் ஆஃப் பொட்டாசியம். அது பொட்டாசியம் புளோரைடு. பூச்சிக்கொல்லிகளுடன் அதன் கலவையை பயன்படுத்தவும். இரண்டாவது முறையாக 300 கிலோ கந்தக கலவையை உருவாக்கவும். மூன்றாவது முறையாக காப்பர் சல்பேட் கலவையை உருவாக்கவும். நீங்கள் SiOHSI பயன்படுத்துங்கள். அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடு சல்பேட் வடிவில் உள்ள குறைந்த விலை செப்பு சல்பேட் கூட நன்றாக வேலை செய்கிறது. நிலம் அதை நன்றாக ஏற்றுக்கொள்கிறது. நம் முன்னோர்கள் ஜோரை விதைக்கும் போது துண்டு நாண கலந்து தண்ணீரில் கரைத்து அதனுடன் விதைகளை விதைத்து வந்தனர். டூட்டோ என்ற பெயர் காப்பர் சல்பேட் மட்டுமே. காப்பர் சல்பேட் EDTA வடிவில் உள்ளது. அதை மிகச்சிறிய அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் EDTA வடிவத்தில் என்ன நடக்கிறது என்பது மிகவும் வலுவானது. அதிகமாக கொடுப்பது தீங்கு விளைவிக்கும். காப்பர் சல்பேட் கொடுக்கும்போது 100 கிராமுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. கந்தகம் போன்ற கலவையில் பயன்படுத்தினால் 50 கிராம் மட்டுமே கொடுங்கள். இதன் மூலம் தாமிரம், கந்தகம், குளோரின் ஆகியவற்றையும் மூன்றையும் சேர்த்து பயன்படுத்துவதன் மூலம் செயல்முறையின் மீது அதன் விளைவு காரணமாக பூச்சிகளின் சுவாசம் நிறுத்தப்படுகிறது. அதனால் நம் பயிர்களில் பயன்பெறும் இந்த வழியில் சேர்க்கை செய்யலாம். ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்த வேண்டாம். ONVA முறையில் நாட்காட்டி எந்த பயிர், எந்த நிலையில், எந்த உரம், எந்த அளவு, இதையெல்லாம் விரிவாக காலண்டரில் சொல்லியிருக்கிறேன். MOP மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், அதாவது பொட்டாசியம் குளோரைடை பயன்படுத்தினான். ஆனால் அதை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். MOB 300 முதல் 400 கிராம் போதுமானது. இது தொடர்பான மற்றொரு பட்டியல் என்னவென்றால், நாம் எந்த நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்தினாலும் அது தனித்தனியாகவோ அல்லது கலவையாகவோ இருந்தாலும் அந்த நுண்ணூட்ட சத்துக்களின் விளைவு லிட்டருக்கு 3 முதல் 4 கிராம் மட்டுமே இருக்க வேண்டும். தெளிக்கும் போது சத்துக்கள் திரவமாவதால் அதற்கு மேல் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. 3 கிலோவுக்கு மேல் சேர்ப்பதன் மூலம் கரைசலின் அடர்த்தி அதிகரிக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆனால் வளரும் இலைகளில் உள்ள துளைகளின் திறன் அதைவிட அதிகமாக இல்லை. நீங்கள் 4 கிராமுக்கு மேல் கொடுத்தால் இலைகள் அவற்றை உறிஞ்சாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வளர்ச்சியை பெற ஒருவர் அதிகமாக கொடுக்கக்கூடாது. நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்தும் போது கலவையாக இருந்தால் 1 லிட்டருக்கு 3 முதல் 4 கிராம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் செடிகளுக்குள் செல்ல முடியும். அதிகமாக இருந்தால் இல்லை. செடி வளரவில்லை என்றால் அல்லது பயிர் வளரவில்லை என்றால் அந்த நேரத்தில் அடைய வேண்டும். யூரியா, சல்பேட் இணைந்து பயன்படுத்த வேண்டும். அவர் நல்ல வேலை செய்கிறார். யூரியாவை தவிர அம்மோனியம் சல்பேட்டை பயன்படுத்துங்கள். ஆனால் அதை அதிகம் பயன்படுத்த வேண்டாம். 1 ஏக்கருக்கு 300 முதல் 400 கிராம் போதுமானது. அதிகம் கொடுப்பது நிலத்திற்கு அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதிகம் கொடுப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அம்மோனியம் சல்பேட் 300 முதல் 400 கிராம் வரை மட்டுமே கொடுங்கள். ஹைட்ரஜன் குறைபாடு ஈடு செய்யப்படுகிறது. ONVA முறையில் நாட்காட்டி எந்த பயிர், எந்த நிலையில், எந்த உரம், எந்த அளவு, இதையெல்லாம் விரிவாக காலண்டரில் சொல்லியிருக்கிறேன். வளர்ச்சி இல்லை என்றால் அம்மோனியம் சல்பேட்டுடன் மெக்னீசியம் சல்பேட் கொடுக்கவும். 200 முதல் 500 கிராம் மட்டுமே கொடுக்க வேண்டும். உங்கள் திருப்திக்காக வாக்களியுங்கள். உதாரணமாக, ஒருவர் 3 வேளை சாப்பிட்டால் அதே நேரத்தில் கொடுத்தால்
முழு உணவையும் சாப்பிட முடியாது. தாவரங்களுக்கும் அதே வழியில்தான். தங்களால் இயன்ற அளவு மட்டுமே எடுக்கும். அதற்கு மேல் கொடுத்தால் பயனில்லை. நாம் உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து எப்போது வேண்டுமானாலும் வெளியில் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் ஆலைக்கு அது வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நாம் தான் அதை தெளிக்கிறோம். நாம் தயாரிக்கும் கரைசலில் 3 முதல் 4 கிராமுக்கு மேல் இருக்கக்கூடாது. அதிகமாக கொடுத்தால் அது பயனற்றதாகிவிடும். அதேபோல் NPK 300 முதல் 400 கிராமுக்கு மேல் கொடுக்கப்படக்கூடாது. ஏனெனில் நிலம் உறிஞ்சாது. நீங்கள் 500 கிராம் ஜென்ஸ் கொடுக்க சொல்கிறீர்கள். நான் மேலும் தொழில்நுட்ப நுண்ணூட்ட சத்துக்களை மிக குறைந்த அளவில் உள்ளன என்று பொருள். அவற்றின் அளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. அதன் சமநிலையை நன்கு பராமரிக்கவும். ஆனால் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டாம். இந்த வழியில் கலவையை உருவாக்கி அவற்றை தெளிக்கவும். தாமிரம், கந்தகம் மற்றும் குளோரின் பயன்பாடு இந்த 3 பூச்சிகளையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. அதேபோல் கீட் மருந்துகளிலும் மாங்கனீஸ் கலந்து பயன்படுத்த வேண்டும். இதன் காரணமாக பூச்சிகளின் சுவாசம் நின்று விடுகிறது. தாவரங்களுக்கு மாங்கனீஸ் இன்றியமையாதது. ஒரே நேரத்தில் பூச்சிகளை கொள்வதன் மூலம் அது நிலத்திற்கு நன்மை பயக்கும். அதனால்தான் தாவரத்தில் 16 வகையான அடிப்படை தனிமங்களின் குறைபாடு இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன். இதன் காரணமாக தாவரத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதை செய்யாமல் பூச்சிகள் வந்த பின் அல்லது நோய் வந்த பின் பார்ப்போம் என்று நினைத்தால் ஒரு ஸ்ப்ரேவுக்கு 2500 செலவழிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது மிகவும் தவறானது. செடியை முன்கூட்டியே பலப்படுத்தினால் நோய் பூச்சிகள் வராது. வந்தாலும் குறைந்தபட்சம் குறைந்த விலையில் மருந்துகளை தெளித்து ஆங்காங்கே மறைந்துவிடும். பயிர் வகைகள் சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் ஆகியவற்றை தெளிக்கும் போது இந்த எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். இவற்றை தெளிக்கும் முன் 4 நாட்களுக்கு வேறு எதையும் தெளிக்கக்கூடாது. மேலும் தெளித்த பிறகு 4 முதல் 5 நாட்களுக்கு மேலும் தெளிக்கக்கூடாது. தெளிக்கும் காலம் 10 நாட்கள். தெளித்தால் 5 நாட்களுக்கு முன்பும் 5 நாட்களுக்கு பிறகும் செய்யப்பட வேண்டும். ரசாயன உரங்களை தெளித்தவுடன் உடனடியாக புதியதாக தெளித்து 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கழித்து மேலும் சிலவற்றை தெளித்தால் பலன் இருக்காது. ஆனால் இவை அனைத்தும் ஆலைக்கு சென்றடைய வேண்டும். மாதம் ஒரு முறை இவை இரண்டையும் தலா 1 கிலோ எடுத்து வெள்ளம் தண்ணீரில் கலந்து 48 மணி நேரம் வைத்திருந்து பின் தெளித்தால் செடிக்குள் நுழையலாம். உள்ளே நுழைந்தவுடன் தாவரங்கள் பாதுகாப்பாகவும் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை செய்யப்பட வேண்டும். இவை மிகவும் குறைந்த விலையில் 1500 முதல் 2500 விலையுள்ள பூச்சி மருந்துகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவாக இருக்கும். இதற்கு 20% தான் செலவாகும். இவற்றையெல்லாம் முன்கூட்டியே கொடுப்பதால் நோய் உண்டாகும் பூச்சியும் செடியும் வளராது. செய்வதற்கு மேல்நிலை தெளிப்பு மூலம் நோய்களை அகற்றுவதற்கு பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்த முறையில் குறைந்த செலவில் அதிக பலன்களை பெறலாம். பூச்சிகள் வந்த பிறகு தெளித்தால் பெரிய பலன்கள் இருக்காது. ஏனெனில் ஆலை அழுத்தமாகிறது. இதை பூச்சிகளை எதிர்த்து போராடுவதை கடினமாக்கிறது. எனவே முன்கூட்டியே சிகிச்சையை எதிர்த்து போராடுவது கடினமாக்குகிறது. எனவே நிறுவனத்தின் வாங்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் வேறு நிறுவனத்தை நம்பினாலும் அவர்களிடம் வாங்கி உங்கள் விருப்பப்படி ஒரு முறையை நிலத்திற்கு கொடுங்கள். உங்கள் வழியில் அதை செய்த பிறகு நிலத்திற்கு பலனளிக்காது. தாவரங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதே முறையை கடைபிடிக்க வேண்டும். இந்த பட்டியல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் ரசாயன உரங்களை கொடுத்து தெளித்து பலன் கிடைக்காது. இந்த பட்டியல்கள் அனைத்துமே சொல்ல இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விவசாயியும் இதை பின்பற்றுங்கள்.
உங்கள் சக ஊழியர்களையும் அவ்வாறே செய்ய சொல்லுங்கள். இதை செய்வதன் மூலம் நீங்கள் உரம் போடுகிறீர்கள். இதை செய்ய வேண்டாம். செடியிலிருந்து 4 அங்குல இடைவெளியில் உரம் இட வேண்டும். ஏனெனில் அந்த அளவு அடர்த்தியானது செடியின் வேர்களை தாங்கி செடி அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இதை செய்வதன் மூலம் தாவரத்தை அழித்து விடுகிறோம். இப்படி செடிக்கு அருகில் வைத்து அப்படி செய்யாதீர்கள். 4 அங்குல இடைவெளியில் வைக்க வேண்டும். செடி பெரியதாக இருந்தால் அதிக தூரத்தில் நட வேண்டும். இந்த முன்னெச்சரிக்கை அனைவரையும் கடைபிடிப்பதன் மூலம் நாம் செலவழிக்கும் பணம் மற்றும் நாம் வழங்கும் உரங்கள் வீணாகாது. பூச்சி மருந்துகளை தெளித்தல், இவற்றில் சிறந்த பலனை பெற வேண்டுமானால் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல பலன்களை பெறுவோம். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் சேனலில் சேர்வதன் மூலம் ஒவ்வொரு விவசாயிகளும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அவர் செலுத்திய சந்தா. அனைத்து விவசாயிகளும் எனது செய்தியை நம்பினால் மேலும் 10 விவசாயிகளுக்கு இது குறித்து சொல்லுங்கள். யூடியூபில் பணம் சம்பாதிப்பது எனது நோக்கம் அல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லதான் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். இது பல விவசாயிகளை சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு விவசாயியும் இதை புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் வேளாண் விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நம்பிக்கை. வேளாண் விஞ்ஞானியாக மாற இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீடியோவை பார்க்கும்போது அதை விட்டு விடாதீர்கள். அதை உங்கள் நோட்டு மற்றும் அவற்றின் அளவுகளுடன் நான் விளக்கியுள்ளதை எழுதுங்கள். மனது அடையும் போது காதில் கேட்டுவிட்டு மறு காதில் விட்டுவிடுவதால் எந்த பயனும் இருக்காது. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடுவதால் எந்த பலனும் இருக்காது. கேட்கும் போதே புரிகிறது போல இருக்கும், ஆனால் மறந்து விடுகிறேன். அதனால்தான் பார்க்கும்போது அதை எழுதுங்கள். என்ன விளக்கப்பட்டிருந்தாலும் அதை எழுதுங்கள். இதை செய்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு முறை கேட்டுவிட்டு நன்றாக பேசுகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு யாருக்கும் புரியும் என நினைக்க வேண்டாம். வந்த பிரச்சனையை மீண்டும் சொல்கிறோம். அந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். எனவே நீங்கள் அனைவரும் நன்றாக எழுதுகிறீர்கள். அதை பின்பற்றுவதன் மூலம் அனைத்து செய்திகளையும் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அனைத்தும் விவசாயிகளும் விஞ்ஞானிகளாக வேண்டும். ஒவ்வொரு விவசாயிகளும் விவசாயம் தொடர்பான 100% அறிவு இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசையும் நம்பிக்கையும். தயவு செய்து எனது முயற்சிகளை ஆதரிக்கவும். அனைத்து விவசாயிகளுக்கும் அவற்றை விளக்கவும். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஷனை சுட்டிக்காட்டி அதில் சேருங்கள். நன்றி.